ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வாஸ் ஆஸ்திரேலியா செகண்ட் ஓடிஐ மேட்ச் ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஓடிஐ ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஜாப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதில் பார்த்திங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிம்பிள் நாலேஜ் தெரிஞ்சால் மட்டும் போதும். இந்த ஜாப்பில் மந்த்லி 8,000லேருந்து 20,000 வரையும் அசால்ட்டாக சம்பாதிக்கலாம். அது எப்படி ஏதுன்னு ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க கைஸ், நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம். ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணிவிட்டு பவுலிங் எடுத்தாங்க. இதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கிளம்புறாங்கன்னா இந்தியா அணி 264 ரன் அடித்து 9 விக்கெட் இழப்பிற்கு 50 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்க. ரோஹித் சர்மா சிறப்பாக விளையாடி 73 ரனில் அவுட் ஆகிட்டார். கில் 9 ரனில் அவுட் ஆகிட்டார். விராட் கோலி பேக் டு பேக் டெக் அவுட் ஆகிட்டார். சுரேஷ் ஐயர் 61 ரனில் அவுட் ஆகிட்டார். அக்ஷர் பட்டேல் 44 ரனில் அவுட் ஆகிட்டார். KL ராகுல் 11 ரனில் அவுட் ஆகிட்டார். சிறப்பாக ரோஹித் சர்மா மட்டும்தான் இந்த மேட்சே விளையாடினார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுரேஷ் ஐயர் விளையாடினார் 61 ரன்னு. அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் 12 ரனில் அவுட் ஆகிட்டார். நிதிஷ்குமார் ரெட்டி 8 ரனில் அவுட் ஆகிட்டார். ஹர்ஷித் ராணா 24 ரன் அடித்து நாட் அவுட்டாக இருந்தார். ஹர்தீப் சிங் 13 ரன் அடித்தார், அவுட் ஆகிட்டார். இந்தியா பார்த்திங்கன்னா 50 ஓவர் கம்ப்ளீட் பண்ணி 264 ரன் தான் அடித்தாங்க, 9 விக்கெட் இழப்பிற்கு. சூப்பராக பவுலிங் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியா அணி. யார் அதிகமாக விக்கெட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஜம்போ 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பாட்லெட் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸ்டார்க் 2 விக்கெட்ஸ் எடுத்து 50 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்தியா பார்த்திங்கன்னா 265 ரன்னு டார்கெட் கொடுத்துருக்காங்க ஆஸ்திரேலியா அணிக்கு. ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா சிறப்பாக ஒரு பேட்டிங் பண்ணியிருக்காங்க. பவுலிங் சிறப்பாக பண்ணி கம்மி ரன்னு கொடுத்து 50 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 265 ரன்னு 8 விக்கெட் இழப்பிற்கு 46.2 ஓவரில் கம்ப்ளீட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. 2-2 இந்த சீரீஸை வின் பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியா அணி. மார்ஸ் 11 ரனில் அவுட்டு. ட்ரேவஸ் ஹெட் 28 அவுட்டு. மேத்யூ ஷாட் 24 அவுட்டு. ரென்ஷோ 30 ரனில் அவுட்டு. அலெக்ஸ் கேரி 9 ரனில் அவுட் ஆகிட்டார். கானோலி கடைசியாக சிறப்பாக விளையாடி நாட் அவுட்டாக இருந்தார். ஓவன் 36 ரனில் அவுட் ஆகிட்டார். பாட்லைட் 3 ரனில் அவுட் ஆகிட்டார். மிடில் ஸ்டார்க் 4 ரனில் அவுட் ஆகிட்டார். ரொம்பவே சுமாராக இருந்தது இந்தியா பவுலிங். சிறப்பாக பேட்டிங் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியா அணி. கடைசி வரை போராடி மேட்சை வின் பண்ணி இந்த சீரீஸை வின் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியா அணி. இந்தியாவில் யார் ஹையஸ்ட் விக்கெட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் 2, ஹர்ஷித் ராணா 2, ஹர்தீப் சிங் 2, அக்ஷர் பட்டேல், சிராஜ் தலா 1 விக்கெட்டு எடுத்திருக்காங்க. சுமாராக தான் பந்து வீச்சு பண்ணியிருக்காங்க இந்த சீரீஸு. 2-2ன்னு ஆஸ்திரேலியா அணி வின் பண்ணிட்டாங்க. 2 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த சீரீஸ் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு தான் கப்பு. அதுக்கப்புறம் லாஸ்ட் மேட்ச் ஒன்று இருக்குது. அது எப்படி என்ன ஏதுன்னு நம்ம அன்றைக்கி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்கள் எல்லாருக்கும் ஷோ ஆகும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம டெய்லி இதுக்கப்புறம் உங்களுக்கு
அப்டேஷன் வரும். டெய்லி டாஸ்க் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக சிறப்பாக பண்ணலாம். தேங்க்யூ.